ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மணி ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம பே பண்ணி அதுக்கப்புறம் அதில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய வித்ட்ராவல் பேலன்ஸ். நான் வந்து இதில் 3 அப்படிங்கிற ஒரு கேம் விளாண்டு அதில் என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணேன். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட விஐபி லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் 500 ருபீஸ் வித்ட்ரா பண்ணணும்னா நீங்கள் 500 ருபீஸ் வந்து அதில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். மினிமமாக 200, 300 அது மாதிரி உள்ள அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 100 ருபீஸ் பண்ணாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நான் 500 ருபீஸ் வித்ட்ரா பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் 500 ருபீஸ்க்கு நான் மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சம் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு நான் கேம் ப்ளே பண்ணி என்னோடய வின்னிங்ஸ் வந்து அமௌண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 500 ருபீஸ் 540 ருபீஸ் டோட்டல் வித்ட்ராவல் பேலன்ஸ் இருக்குது. வித்ட்ரா கொடுத்தோன்னே எனக்கு வந்து டேரெக்டாகவே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கான ப்ரூஃப் இது தான். ஸோ அந்த ஆப் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஈஸியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். நான் ப்ளே பண்ண அந்த கார்டு கேமில் 3 இப்போ நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வின் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலுமே ஆப்போனண்ட் வந்து அதிகமாக பெட் வச்சுட்டே போகிறப்ப நீங்கள் அதை தாண்டி பெட் வச்சா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ நான் அது மாதிரி தான் கொஞ்சம் சரி ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணதில் எனக்கான அமௌண்ட் நிறையாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நான் ஜஸ்ட் ஒரு 100ல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 500 பெட் வச்சு அதுலேருந்து நான் 2700 சம்திங் வந்து நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸுமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இதை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்களாக ஏர்ன் பண்ணி அது மாதிரி யாராவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்களே தவிர நீங்கள் உங்கள் ஓன் காசை போடாதீங்க. நான் இதுலேருந்து இந்த ஆப்லேருந்து எடுத்த போனஸ் வழியாக தான் சின்னதாக இது பண்ணி லாஸ்ட்டாக தான் இவ்வளோ பெரிய வித்ட்ராவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 2700 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ என்னால் 500 மட்டும்தான் ஒன் டேக்கு பண்ண முடியும். என்னோடய விஐபி லெவலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ விஐபி லெவல் 10 வரைக்குமே இருக்குது. அந்த ஒரு விஐபி லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ என்கிட்ட வித்ட்ராவல் அமௌண்ட் 2700 இருந்துமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒன் டைம் வந்து வித்ட்ரா 500 பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் அடுத்த நாள் தான் நான் 500 வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது ஒரு 4-5 டேஸாவது ஆகும் இந்த 2500 எடுக்கிறதுக்கு. ஸோ என்னோடய ரெக்கார்ட்லாம் பாருங்கள். நான் 1515க்கு ரீசார்ஜ் பண்ணி 2400, அதாவது 900 ருபீஸ் வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் நிறைய டைம் லூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கம்மி அமௌண்ட்டில் பெட் மேட்சாக உள்ளே போய் விளையாடுவேன். ஸோ 5 ருபீஸ் இது மாதிரி வச்சு தான் நான் விளாண்டேன். ஸோ விளாண்டதில் இங்கே பாருங்கள், இன்னொரு இதில் 788 ருபீஸ் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் பேமெண்ட் கொடுப்பாங்களா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வேணாம். ஸோ நான் பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த பெட்டிங் ஆப் மூலிமா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஏர்னிங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.